ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஜிஐ தமிழ் டெலிவிஷன். சொல்லப்போனால் ஜிஐ தமிழ் டிவி. ஸோ இன்னைக்கு நம்ம ரொம்ப நாள் கழிச்சு அன்பாக்சிங் வீடியோவில் போட போகிறோம். ஸோ வீடியோ ரொம்ப நாள் கழிச்சு வருது. ஸோ இப்போ நம்ம என்னென்ன ப்ராடக்ட்லாம் நம்ம வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து மொத்தம் நான் 4 ப்ராடக்ட் வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறேன். ஒன்று வந்து அடாப்டர் அண்ட் வித் கேபிள், மவுஸ் பேட் அண்ட் மவுஸ், 3 4வது வந்து ஸ்டாண்டு, செல்ஃபோன் ஸ்டாண்ட். இதெல்லாம் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து சின்ன சின்ன ஐட்டங்கள் நம்ம வந்து ரிவ்யூ பார்த்துடலாம். அதுக்கப்புறமா ஸ்டாண்டை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம அடாப்டர் போயிடலாம். அடாப்டர் ஒயர் வந்து மொத்தம் வந்து 603 ரூபா வந்துச்சு. 600 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். பக்கா குவாலிட்டியா இருக்கு, யூஸ் பண்றதுலாம் இருக்கு. கம்பெனியோட ஒரிஜினல், அது பிராண்டு கம்பெனி இது. பட் ஓப்போவோட கம்பெனியோடது கிடையாது. பட் இது பிராண்டட் கம்பெனி. ஒயரும் அதே மாதிரி பிராண்டே தான். B2C, அதாவது இது வந்து டிபி வாங்க எதுன்னு தெரியல. ஆனால் மட்டும் இது வந்து சி டைப் கேபிள் அண்ட் திஸ் இஸ் அடாப்டர் 45 வால்ட்டு. இது பார்த்தீங்கன்னா அமேசானில் தான் நான் ஆர்டர் பண்ணேன். அதோட லிங்க் வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படின்னாலும் வெப்சைட்டில் இருக்கும். அது எப்படி அதில் போய் பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். பேட், மவுஸோட பேட் இது தனியாக வாங்கினேன், இது தனியாக வாங்கினேன். இது அப்புறம் சொல்கிறேன். மவுஸ் பேட் வந்து நான் குவாலிட்டியாக இருக்குது. மடக்குனீங்கன்னா அது ஃப்ரீனஸ், அதாவது நீங்கள் எவ்வளோ இது வேணாலும் மடக்கினாலும் ஒரே இதுக்கு வந்துடும். எதுவும் பெய்யாது. அதனால் மொத்தமாக கொடுத்துருக்காங்க, பெருசாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் மவுஸ் வச்சு யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இது வந்து மவுஸ் ரீசார்ஜபிள் மவுஸு. இது வந்து எனக்கு ப்ரைஸ் வந்து 350 சம்திங் வந்துச்சு, 340 சம்திங் வந்துச்சு. இந்த ரெண்டுத்தோட லிங்க்கும் என்னோட வெப்சைட்டில் இருக்குது. இது வந்து ரீசார்ஜபிள் ப்ளூடூத் டாங்கிள் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா, கீழே வந்து ப்ளூடூத்து, மேலே டாங்கிள். இப்போ கீழே இப்படி எடுத்துட்டிங்கன்னா ப்ளூடூத் உங்களோட லேப்டாப்லேயோ இல்லை உங்கள் செல்ஃபோன்லேயோ யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து டாங்கிள் வந்து நீங்கள் பிசி வச்சுருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் உங்களோட லேப்டாப்பில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு வந்து கம்ஃபர்டபுள். நடுவில் கொண்டு வந்துட்டிங்கன்னா ஆஃப் ஆகிக்கோ. டாங்கிள் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் வந்து நீங்கள் ப்ளூடூத் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்லிடுறேன். என்னென்னா, ப்ளூடூத் வந்து உங்களோட சிஸ்டத்தில் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது, ரிமூவ் ஆகாது. உங்களோட அந்த ப்ளூடூத்தோட அந்த சிஸ்டம், அந்த பட்டன் வந்து ரிமூவ் ஆகாது. அப்படிங்கும் போது ப்ளூடூத் கீழே எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு அது ரிமூவ் ஆக பார்ப்போம் அப்படின்னா டாங்கிள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் அண்ட் இதோட லிங்க் ரெண்டுமே என்னோட வெப்சைட்டில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது. உங்களுக்கு நான் வந்து அது சொல்கிறேன், வெப்சைட்டில் எப்படி போய் பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம அடுத்தது வந்து ஸ்டாண்டுக்கு போயிடலாம். அடுத்தது வந்து ஸ்டாண்டோட அட்டைப்பெட்டி தான். ஏற்கனவே பிரிச்சிட்டேன், ஓகேவா? ஏன்னா உள்ள டேமேஜ் இருக்கா இல்லைன்னு பார்த்துட்டு நம்ம வந்து உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்க முடியும். எப்படி இருக்கலாம் பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்க முடியும். ஏன்னா இதெல்லாமே நான் வந்து பிரிச்சுட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் செட் ஆகலைன்னா நம்ம வீடியோ போட்டு என்ன பண்ணுறது? ஸோ அதனால நான் அதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இதுவும் நான் இப்போ இன்னைக்கு தான் வந்துச்சு. இன்னைக்கு வந்தனையுமே நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதில் என்னென்ன இருக்குது, எப்படி போய் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லலாம். வாங்க அன்பாக்சிங்க்குள்ள போயிடலாம். ஏற்கனவே பிரிச்சனால நான் மேலே போட்டு வச்சுருந்தேன். இதெல்லாம் கவரில் கொடுத்துருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் மாட்டுறது. இது மாட்டிக்கிருக்கு. இது வந்து நீங்கள் ஸ்டாண்டில் மாட்டணும். இது வந்து ரொட்டேட். இப்போ பார்த்தீங்கன்னா இது கேப் இருக்கா, இவங்க வந்து கேப்போட தான் கொடுப்பாங்க. டைட்டாக இருக்குது. நான் இது பண்ணிக்கலாம், இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம். இதை இப்படி ரொட்டேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டாண்ட் எடுத்துடலாம் வெளியே. நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டு வந்து சின்னதாக இருக்குன்னு நினைக்காதீங்க. ஓப்பன் பண்ணால் மேலே வரைக்கும் போகுது. ஃபேன் இது வரைக்கும் 7 ஃபீட் கொடுத்துருக்காங்க. சொல்லப்போனால் 85 இன்ச்சஸ். இப்போ வந்து இது எப்போ போல் நம்ம எல்லா ஸ்டாண்டு எப்படி எடுத்துவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கொடுத்துருப்பாங்க. ஜூம் பண்ணுங்க. இந்த இடத்துல ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்கள் இப்படி திருவிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடும். ஓகே, இது திருவிட்டு அப்புறமா நீங்கள் இதை வந்து இப்படி இழுத்துக்கணும். இப்படி இழுத்து நீங்கள் எவ்வளோ தூரம் வேணாலும் இழுத்துக்கலாம். நான் இவ்வளோ இழுத்து வச்சுக்கிறேன், கம்ஃபர்டபுளாக இருக்குது. மறுபடியும் இதை டைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை நீங்கள் ஓரளவுக்கு டைட் பண்ணிக்கலாம். பட் ஃபுல் டைட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வீடியோ எடுக்கும் போது வந்து உங்களுக்கு கீழே இறங்காது. நான் ஃபுல் டைட் பண்ணிட்டேன். அப்படியே மேலே வாங்க. இந்த இடத்துல ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ரெண்டையும் நீங்கள் ஆப்போசிட்லாம் வைக்கணும். ஏன்னா திருவும் போது இப்படி திருவும் போது இது உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? இது என்ன உங்களுக்கு வந்து இரும்புல கொடுத்தாலும் சரி, பிளாஸ்டிக் கன்ஃபார்ம் கலந்துருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பிளாஸ்டிக் தான்.
பிளாஸ்டிக் தான் இந்த திருவுதெல்லாம் வரும், இரும்பில் வராது. ஸோ அப்படி வரும்போது உங்களுக்கு இதாக இருக்கும். இப்போ இது திருவுறேன். இப்போ பார்த்தீங்களா, இது இவ்வளோ பெரிய இது வருது பார்த்தீங்களா, லாங் சைஸ். இது வந்து இது வந்து இவ்வளோதான். இதை திருவினீங்கன்னா இது இன்னும் பெருசு போகும், ஃபேன் ஓடுது மேலே. ஸோ அதனால் நான் இது ஓப்பன் பண்ணல. இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இதை திருவினீங்கன்னா உங்களுக்கு வந்து இது மேலே இன்னும் போகும். ஸோ இது வந்து 7 ஃபீட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டாண்டோட வந்து 2 பொருள் வந்துச்சு. அது எப்படி வந்து இதில் வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன். இதை வந்து இதில் வந்து மாட்டணும், ஓகேவா? இதில் மாட்டணும். இதில் வந்து திருவிட்டிங்கன்னா லாக் ஆகிக்கும். அதே மாதிரி இதை வந்து இந்த இதில் நீங்கள் இப்படியும் படுக்க வச்சுக்கலாம், இப்படியும் படுக்க வச்சுக்கலாம். ஓகே, இதோட லிங்க்கு வந்து நான் வெப்சைட்டில் கொடுத்துருக்கேன். என்னோட வெப்சைட்டில் பயோவில் இல்லை, டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். நான் வந்து உங்களுக்கு என்னோட வெப்சைட்லேயும் கொடுத்துருக்கேன். இதை அப்படியே டவுன் பண்ணிடலாம். ஸோ என்னோட வெப்சைட்லேயும் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இது என்னோட வெப்சைட்லேயும் இருக்குது லிங்க்கு. நீங்கள் அதுலேயும் போய் பைடவும் கொடுத்தீங்கன்னா அமேசான் வெப்சைட்டில் ஸ்ட்ரெயிட்டாக போயிடும். ஸோ அதெல்லாம் எப்படி ஓப்பன் பண்ணுறதுக்கு பற்றி கடைசி உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஸ்டாண்ட் இவ்வளோ தான். இதை பற்றி தான் உங்களுக்கு அன்பாக்சிங் வீடியோ. நெக்ஸ்ட்